டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? குட் பேட் அக்லி படத்துல அஜித் சாருடைய படங்களை தாண்டி பல வெளிநாட்டு படங்களுடைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் வெளிநாட்டு படங்களை பார்க்காதவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சா, அல்லது ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி படத்துக்கு முன்னாடியே அந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாமான்னு யாழ்ப்பாணத்துல ஜானி கேட்டிருக்காங்க. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பல ரெஃபரன்ஸுகள் யார் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அவங்க ரசிக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தில் தான் அது போன்ற காட்சிகளை அந்த படத்தில் வைத்திருப்பார் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடிகர்கள் சிம்பு, அருண் விஜய், விஜய் ஆண்டனி இவங்களுடைய படங்களுடைய அப்டேட் மட்டும் தான் வெளியில வருதே தவிர படங்கள் ரிலீஸ் ஆகிறது இல்ல. ஏன் இந்த நடிகர்களுடைய படங்கள் வெளியாகிறதுல இவ்வளவு தாமதம் ஏற்படுதுன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவருடைய நடிப்பிலே அடுத்து தக் லைஃப் திரைப்படம் வெளியாக இருக்கிறது. அந்த படம் நீங்களாக மற்ற படங்களை பற்றிய அறிவிப்புகளை எல்லாம் சிம்பு வெளியிட்டாரே தவிர அந்த படங்களுடைய படப்பிடிப்பு இன்னும் தொடங்கலை. படப்பிடிப்பு தொடங்கினா தானே இந்த படத்தினுடைய வெளியீட்டை பற்றி சொல்ல முடியும். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற மற்ற நடிகர்களான அருண் விஜய், விஜய் ஆண்டனி ஆகியோரை பொறுத்தவரையிலே அவருடைய படங்கள் வியாபாரம் ஆகிறதுல சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது. அதன் காரணமாகத்தான் அவருடைய படங்களுடைய வெளியீடு தள்ளி போகிறது. சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி காம்பினேஷன் மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கோயம்புத்தூர்ல இருந்து குமார் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனும் சாய் பல்லவியும் மீண்டும் இணைந்து நடிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியது கதை தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதை அமைந்தால் நிச்சயமாக சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயன் இணைந்து ஒரு படத்தில் நடிப்பார். நடிகர் ஸ்ரீனுடைய இந்த நிலைமைக்கு சம்பள பாக்கியம் ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுதே. சம்பள பாக்கியம் வாங்கி தரதுல நடிகர் சங்கத்துக்கு பங்கில்லையான்னு கோவையிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காங்க. நடிகர் ஸ்ரீனுடைய இந்த நிலைக்கு திரைப்பட தயாரிப்பாளர் ஒரு சிலருக்கு சம்பளம் தராது தான் காரணம் அப்படின்றத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. மற்ற காரணங்களில் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் இவை எல்லா விஷயங்களை பற்றியும் ஸ்ரீயே வாயை திறந்து சொன்னாதான் உண்மை நிலவரம் வெளியே தெரிய வரும். குட் பேட் அக்லி படத்தினுடைய ட்ரெய்லர் வெளிவந்த பொழுது இளையராஜா சாருடைய பாடல்கள் வெளிவந்தப்போ இளையராஜா சார் எதுவுமே பண்ணாம இப்ப படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா அவர் ரியாக்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இது போன்ற காப்பிரைட் பிரச்சனை எல்லாம் அவருடைய நண்பரான ஸ்ரீராம் என்பவர் தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புத்திசாலியான இளைஞர். ஆனாலும் எதனால் இவ்வளவு காலதாமதமாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் மீது அவர் சுமத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. சார், முன்னாடிலாம் ஹீரோக்கள் நல்லவங்களா தான் இருந்தாங்க. ஆனால் அந்த விமர்சகர்கள் தான் ஹீரோக்களுக்கு பலவீனங்களே இருக்காதா, அவங்களும் மனுஷன் தானே எழுதி எழுதி இப்போ ஹீரோக்களே வில்ல நிலைமைக்கு வந்து நிற்கிற மாதிரியான காட்சிகள் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நம்முடைய தமிழ் திரையுலகிலே இருப்பவர்கள் விமர்சகர்களுக்கும் அவர்கள் எழுதுகின்ற விமர்சனங்களுக்கும் அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? வடிவேலு சார் மீண்டும் நகைச்சுவை கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனி நடிகர்கள் சந்தானமன் சிவகார்த்திகேயனோட சேர்ந்து அவர் நடிப்பாரான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயன், சந்தானம் ஆகியோரோடு வடிவேல் நடிக்கிறத ரெண்டு விஷயங்கள் உறுதிப்படுத்தும். ஒன்று அந்த படத்தினுடைய கதை, ரெண்டாவது வடிவேலுடைய சம்பளம். விஆர் மால்ல பார்க்கிங் கட்டணம் இல்லைன்னு சொன்னாங்களே, அது அங்க மட்டும் தான் பொருந்துமா அல்லது எல்லா மல்டிபிளெக்ஸ் மால்களுக்குமே பொருந்துமான்னு அனகாபுரத்துல இருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. விஆர் மாலுக்கு கொடுக்கப்பட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நியாயமாக பார்த்தீங்கன்னா எல்லா மாலுக்கும் பொருந்த வேண்டும். ஆனாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா பல மால்களில் தொடர்ந்து பார்க்கிங் கட்டணங்களை வசூலித்து கொண்டு தான் இருக்கிறார். சமீபத்தில் மறைந்த ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்தினுடைய இயக்குனரான ஸ்டான்லி மாதிரியான அவங்களுடைய இறப்புக்கு காரணம் இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்கும் பொழுது தங்களுடைய உடல்நிலையை பாதுகாக்காம இருக்கிறது அதுக்கான முக்கியமான காரணமான தோர்ணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. எஸ்.எஸ். ஸ்டான்லியினுடைய மறைவுக்கு தன்னுடைய உடல்நிலை பற்றி கொஞ்சமும் அவர் கவலைப்படாமல் இரவு பகல் பாராமல் உழைத்தது தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தன. அதன் காரணமாகத்தான் அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டார். சிம்புவும் தேசிங்க பெரியசாமி சாரும் இணையற ப்ராஜெக்ட் ஏஜிஎஸ் நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்க போறதா வர செய்திகள் உண்மையா? அது உண்மைனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்த டைம்ல ஏஜிஎஸ் நிறுவனம் அதுல இருந்து விலகினதுக்கான காரணம் என்னன்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லட்சுமணன் கேட்டிருக்காங்க. தேசிங்க பெரியசாமியுடைய இயக்கத்திலே சிம்பு நடிக்க இருக்கின்ற படத்தை அவர் தயாரிப்பதாகத்தான் இதுவரைக்கும் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அவரை தவிர வேறு எந்த நிறுவனமும் அதில் இணைந்திருப்பதாக இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வெளியாகவில்லை. நடிகர் ராதா ரவி சார் இந்த திரைப்படத்திலேயாவது கதாநாயகனா நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கதாநாயகனுக்கு இணையான கதாபாத்திரங்கள் பலவற்றை ஏற்று ராதா ரவி நடிச்சிருக்கார். ஆனால் கதாநாயகனாக அவர் எந்த திரைப்படத்திலும் நடித்ததில்லை. சார், நீங்கள் காஞ்சிபுரம் வந்திருக்கீங்களா? வந்திருந்தீங்கன்னா அங்கே உங்களுடைய ஃபேவரட் பிளேஸ் இது அண்ட் அங்கே திரையரங்குகளில் படம் பார்த்துருக்கீங்களான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. நான் பல முறை காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கேன். காஞ்சிபுரத்துக்கு வரும்போதெல்லாம் நான் பெரும்பாலும் போன இடம்னு பார்த்தீங்கன்னா கோவில்கள் தான்.
அதை தாண்டி அங்கே ஒரு சில திரையரங்களில் படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குது. அது என்னுடைய படமான பெரிய தம்பி வெளியான காலகட்டத்தில். சார், தமிழில் வந்த முதல் கலர் படம் என்னன்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழில் வெளியான முதல் வண்ணப்படம்னா அது மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் எம்ஜிஆரும் பானுமதியும் ஜோடியாக நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற படம் தான். அந்த படம் கேவா கலரிலே அந்த காலத்திலே உருவாக்கப்பட்டது. கூலி, தக் லைஃப் இந்த 2 திரைப்படங்களும் மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தக் லைஃப் திரைப்படம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளியாகும் என்றும், கூலி திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெளியாகும் என்றும் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். அப்படி இருக்க அவங்க 2 பேரும் மோதிக்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது? நடிகர் M.R. ராதா சார் தமிழில் நடித்த கடைசி திரைப்படம் என்னன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நடிகர் M.R. ராதா கடைசியாக நடித்த தமிழ் படம்னா அது பஞ்சாமிர்தம் என்ற திரைப்படம் தான். அந்த படத்தோடு எனக்கு ஒரு சின்ன தொடர்பு இருக்குது. அந்த படத்துக்கு நான் தான் பத்திரிகை தொடர்பாளனாக பணியாற்றினேன். அந்த படப்பிடிப்பின் போது M.R. ராதாவை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைத்தது. நடிகர் விஜய் அவரோட ரசிகர்கள் அண்ட் ரசிகைகளை வச்சு தான் அரசியல் இறங்கியிருக்காரான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விஜய் அவருடைய ரசிகர்களை மட்டும் நம்பி கட்சியை ஆரம்பித்திருப்பதாக சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய ரசிகர்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார், அது உண்மை. சார், ஒரு படத்துக்கு வரி விலக்கு கொடுத்தா அது மக்களுக்கும் போய் சேருமா? உதாரணத்துக்கு ஒரு டிக்கெட்டினுடைய விலை 150 ரூபானா வரி 20 ரூபானா கூட அந்த விலக்கு போக 130 ரூபாய்க்கு டிக்கெட்டுகள் விற்கப்படுமா அல்லது 150 ரூபாய்க்கு தான் டிக்கெட்டுகள் விற்கப்படுமான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்த லோச்சன் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்துக்கு வரி விலக்கு கொடுத்தா அந்த சலுகை நிச்சயமாக மக்களைத்தான் போய் சேரும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 190 ரூபா டிக்கெட்டில் அரசாங்கம் வரி விலக்கு கொடுத்தா கூட குறையக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா? அதிகபட்சம் 13 ரூபாயாகத்தான் இருக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு சில நடிகர்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கிட்டேருந்து தனக்கு பாக்கி இருக்குன்னா அந்த படத்துடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்ளவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நடிகராக இருந்தவர் தான் நடிகர் M.R. ராதா. தயாரிப்பாளர் தனக்கு சேர வேண்டிய சம்பளத்தை தரலன்னா படப்பிடிப்புக்கு போகவே மாட்டார். காய்ச்சல் அடிக்குதுன்னுவார், குளிர் அடிக்குதுன்னுவாரே தவிர பணம் வந்தால் தான் படப்பிடிப்புக்கு போவார். அப்படி இந்தி படவுகளில் இருந்த ஒரு பாடகர் தான் கிஷோர்குமார். அவரை பொறுத்த வரைக்கும் முழுமையாக பணம் வந்தால் தான் பாடவே தொடங்குவார். கிஷோர்குமார் பாடுவதற்கான தொகையெல்லாம் எப்போவுமே அவருடைய காரியதரிசி தான் வாங்கிறது வழக்கம். ஒவ்வொரு முறை பாடல் பதிவுக்கு போகும்போதும் பாடல் பதிவு அறைக்கு போனதுக்கு பின்னால் தன்னுடைய காரியதரிசியே பார்த்து கொண்டிருப்பார் கிஷோர்குமார். அவர் இப்படி கையை ஒசத்தினார்னா பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவர் அப்படி தன்னுடைய கையை உசத்தியதுக்கு பின்னால் தான் பாடவே தொடங்குவார் கிஷோர்குமார். அப்படி அவர் கையை ஒசத்தலைன்னா 2-3 முறை இரும்பி விட்டு குரல் ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் பதிவிலிருந்து வெளியே வந்து விடுவார் கிஷோர்குமார். இதுதான் அவருக்கு பழக்கம். ஒரு நாள் ஒரு பாடல் பதிவுக்காக ஒலிப்பதிவு கூடத்துக்கு போனார் கிஷோர்குமார். பாடல் பதிவறையிலிருந்து தன்னுடைய காரியதரிசியை பார்த்தபடியே இருக்கிறார். காரியதரிசி தன்னுடைய கையை உயர்த்தவே இல்லை. தன்னுடைய காரியதரிசி கையை உயர்த்தலை அப்படின்ன உடனே 2-3 முறை பலமாக இருமே கிஷோர்குமார், என்ன இன்னைக்கு தொண்டை இப்படி பாடப்படுத்துது, நாளைக்கு வேணால் ரெக்கார்டிங் வச்சுக்கலாமா, அநேகமாக நாளைக்கு தொண்டை சரியாயிடும்னு நினைக்கிறேன் என்றபடியே அந்த பாடல் பதிவறையிலிருந்து வெளியே வந்து விட்டார். வெளியே வந்தவுடனே என்னென்ன ஏன் பாடல அப்படின்னு காரியதரிசி கேட்டபோது, நீ கையை வசதி இல்லையா, இப்போ பணம் வரலன்னு தானே அர்த்தம், அப்புறம் நான் எப்படி பாடுவேன் என்று காரியதரிசியிடம் சொல்லியிருக்கிறார் கிஷோர்குமார். என்னென்னே இப்படி பண்ணிட்டீங்க, இன்றைக்கி பாடல் பதிவு நம்ம சொந்த படம், நம்ம சொந்த படத்துக்கு யார் காசு கொடுப்பாங்க, நம்ம காசை நாமளே எடுத்து ஜோபியில் வச்சுக்கிறதா என்னென்ன என்று புலம்பி இருக்கிறார் அந்த காரியதரிசி. கிஷோர்குமாரை பொறுத்த வரைக்கும் பாடல் பதிவறையிலிருந்து வெளில வந்துட்டார்னா திரும்ப போய் பாட மாட்டார். என்ன இருந்தாலும் திரும்ப போய் பாடினா நல்லா இருக்காது. அதனால் நம்ம படமாக இருந்தாலும் சரி நாளைக்கு பாடல் பதிவு வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேறி விட்டாராம் கிஷோர்குமார். இப்படி பல விசித்திரமான சம்பவங்களை தினமும் திரையுலகம் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறது. மருதுல ஓப்பனிங் சீனு டைலாக் சொல்லலை, இவங்க பண்ணல, எல்லாம் போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க. அடுத்து பைரவா கிடச்சிச்சு, விஜய் சாரோட படம். இது ஆகலை, எனக்கு கனெக்டே ஆகலை. அதுக்கப்புறம் படம் மிஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. டேனியல் பாலாஜி போட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கே போயிட்டேன். இப்போ குட் பேட் ஆக்லியில் நல்ல கேரக்டர்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.